வெல்கம் டு சயின்ஸ் அண்ட் டெக் தமிழ். கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏசி அண்ட் டிசின்னு ரெண்டு விதமா பிரிக்கப்பட்டிருக்கு. ஏசி டிசி இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஏன் இது தனித்தனியா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்த்துடலாம். ஏசிங்கிறதோட ஃபுல் ஃபார்மு ஆல்டர்னேட் கரண்ட் அண்ட் டிசியோட ஃபுல் ஃபார்மு டைரக்ட் கரண்ட். இந்த ஏசி டிசி இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, பொதுவா ஏசி கரண்ட்ல சோர்ஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் ஒரு கண்டக்டர் வழியா ஒரு சிஸ்டத்தை அடையும், மறுபடியும் அந்த சிஸ்டத்துல இருந்து இன்னொரு பாத்து வழியா சோர்ஸோட மறுமுனையை அடையும். இங்க சோர்ஸ்ங்கிறது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ற இடம், கண்டக்டர்ங்கிறது ஒயரு, சிஸ்டம்ங்கிறது நம்ம வீட்டுல பயன்படுத்துற எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமா வேணாலும் இருக்கலாம். மறுபடியும் இந்த எலக்ட்ரான்ஸ் இன்னொரு பாத்து, அதாவது நியூட்ரல் சொல்லப்படுற இந்த பாத்து வழியா மறுபடியும் இந்த சோர்ஸோட மறுமுனைக்கே சென்றும். அப்படிதான் ஒரு கம்ப்ளீட் சர்க்கியூட்ல எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்குது. இப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் எப்பவுமே ஒரே பாத்துல, அதாவது ஒரே டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்காது. மாறா ஒரே டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்க எலக்ட்ரான் ஏசி கரண்ட்ல சடனா எதிர் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். அதாவது எந்த பாத்துல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கோ அதோட எதிர் திசையில ஃப்ளோ ஆகும். இப்படி ஒரு செகண்டுக்கு 60 முறை அதோட டைரக்ஷனை மாத்தும். இதைத்தான் 60 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கண்ட்ரியை பொறுத்து மாறுபடும். சில கண்ட்ரில 50 ஹெர்ட்ஸ் கூட இருக்கு. அதாவது 50 முறை இந்த எலக்ட்ரான்ஸ் அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். பொதுவா ஏசி கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளஸ் அண்ட் மைனஸ்னு எதுவுமே இல்ல. காரணம், இப்போ ஒரு ஏசில எரியிற பல்பு எடுத்துக்கலாம். அந்த பல்புல நல்லா உத்து கவனிச்சா அந்த பல்பு பிளிங்க் ஆகுற மாதிரி தெரியும். ஆக்சுவலா அது பிளிங்க் ஆகல, அது அணைஞ்சு எரியுது. அது எத்தனை முறை அணைஞ்சு எரியுதுன்னா, அதோட சைக்கிள் ஒரு செகண்டுக்கு 60 முறை, அதாவது 60 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லணும் இல்லையா, 60 முறை இது அணைஞ்சு எரியுது. அது ஏன் அணைஞ்சு எரியுதுன்னா, எலக்ட்ரான்ஸ் ஒரு டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும்போது இது எரிய ஆரம்பிக்கும், எதிர் திசையில ஃப்ளோ ஆகும்போது இது ஆஃப் ஆகும். மறுபடியும் இது ரிப்பீட்டா சைக்கிள் ப்ராசஸா நடக்கும். அதனால தான் இந்த கரண்ட்ல பிளஸ் அண்ட் மைனஸ்ன்னு எதுவுமே பாக்குறது இல்ல. நம்ம டைரக்டா சொருவதுக்கு பதிலா தலைக்கீழ மாத்தி பிளஸ் அண்ட் மைனஸ் மாத்தி சொருவோம்னா, ஒருவேளை இந்த எலக்ட்ரான்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும்போது இந்த லைட் எரியும், எதிர் திசையில ஃப்ளோ ஆகும்போது இந்த லைட் அணைஞ்சிரும். இப்படிதான் ஏசி கரண்ட் ஒர்க் ஆகுது. ஆனா டிசி கரண்ட்ல அப்படி எந்த வித்தியாசமும் இல்ல. ஒரே டைரக்ஷன்ல மட்டும்தான் இந்த டிசி கரண்ட்ல எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். அதாவது பேட்டரியில இருந்து ஒரு ஒயர் வழியா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்க்கு ஒரே டைரக்ஷன்ல மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். மறுபடியும் அதே சிஸ்டத்துல இருந்து பேட்டரியோட மறு எண்டுக்கு இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். இப்படிதான் டிசி கரண்ட் செயல்படுது. ஆனா டிசியை பொறுத்தவரையும் பிளஸ் அண்ட் மைனஸ் டெர்மினலை பார்த்து கனெக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த டிசி டிவைஸ் கரெக்டா வேலை செய்யும். சப்போஸ் ஏசில மாதிரி மாத்தி டெர்மினலை கனெக்ட் பண்ணா இந்த டிசி டிவைஸ் வேலை செய்யாது. காரணம், ஏசில எலக்ட்ரான்ஸ் அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். ஒரு டைரக்ஷனுக்கு பதிலாக இன்னொரு டைரக்ஷன்ல கொடுத்தாலும் அது எலக்ட்ரான்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும்போது இந்த ஏசி டிவைஸ் வேலை செய்யும். ஆனா டிசில அப்படி வேலை செய்யாது. அதனால கரெக்டா கனெக்ட் பண்ணும். இது மட்டும்தான் வித்தியாசமானு பார்த்தா, ஏசி கரண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வேணாலும் இதை சப்ளை பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டு பக்கத்துல எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டிங் ஸ்டேஷனும் இருக்காது. நம்ம வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ இல்ல 5ல இருந்து 10 கிலோமீட்டர் கூட டிஸ்டன்ஸ் இருக்கலாம். அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த ஏசி கரண்ட சப்ளை பண்ண முடியும். இதுல லாசஸ் அதிகமா இருக்காது. ஆனா டிசில அப்படி இல்ல. டிசி கரண்ட ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மேல சென்ட் பண்ணும்போது லாசஸ் அதிகமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை தாண்டினோம்னா இது டோட்டலா 0 ஆயிடும். அதனால தான் ஏசி கரண்ட லாங் டிஸ்டன்ஸுக்கு சப்ளை செய்யறாங்க. அதே டைம் டிசி கரண்ட ரொம்பவே கம்மியான டிஸ்டன்ஸுக்கு மட்டும்தான் சப்ளை பண்ண முடியும். அப்புறம் இந்த ஏசி அண்ட் டிசிக்கு உள்ள வித்தியாசம், ஏசி கரண்ட் எப்பவுமே கான்ஸ்டன்ட் வோல்டேஜ்ல இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு வோல்டேஜ்ல போயிட்டு இருக்க இந்த ஏசி கரண்ட் திடீர்னு இதோட வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலாம். இதனாலதான் வீட்டுல பெரும்பாலான எலக்ட்ரிக்கல் டிவைஸ்ல ஸ்டெபிளைசர்னு ஒண்ணு பயன்படுத்துறாங்க. இந்த ஸ்டெபிளைசர் என்ன பண்ணுனா, தேவைக்கு அதிகமா கரண்ட் வந்தா இந்த ஸ்டெபிளைசர் தேவையான கரண்ட் மட்டும் டிவைஸ்க்கு அனுப்பிட்டு தேவையில்லாத கரண்ட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். தேவைக்கு குறைவா வந்தாலும் மத்த பாத்துக்கு போற எலக்ட்ரான்ஸை கம்ப்ளீட்டா சக் பண்ணி இந்த டிவைஸ்க்கு கொடுக்கும். இதுதான் ஸ்டெபிளைசரோட வேலை. ஆனா டிசி கரண்ட பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரே கான்ஸ்டன்டா தான் ஃப்ளோ ஆகும். உதாரணத்துக்கு 3.7 மொபைல் பேட்டரி எடுத்துக்குவோம். இந்த டிசி பேட்டரிய மொபைல்ல ஃபுல் சார்ஜ் பண்ணி அது 0 வரைக்கும் கம்ப்ளீட்டா டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த வித்தியாசமும் இருக்காது. ஏன்னா இந்த டிசி பவர் சப்ளையோட வோல்டேஜ் எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஏசி கரண்ட்ல ஏன் எலக்ட்ரான்ஸ் அதோட ஃப்ளோ டைரக்ஷனை அடிக்கடி சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கறத பத்தி விரிவா அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.